இந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, நம்ம எல்லாரும் நமக்குள்ள ஒரு நிபந்தனை போட்டுக்கிறோம், ஒரு டார்கெட் வைக்கிறோம். நான் இது பண்ணாதான் மகிழ்ச்சியா இருப்பேன். நம்மள மாதிரி முட்டாள் யாராவது இருக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. நான் எப்பவும் மகிழ்ச்சியா இருப்பேன். நமக்குள்ள என்ன இருக்கு? நான் இப்படி இருந்தாதான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன் வெளியில தான் உங்களுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்க, இப்படி எல்லாம் இருந்தாதான் உனக்கு இவ்வளவு பணம், இவ்வளவு ப்ரமோஷன், இந்த இன்சென்டிவ், இல்ல இந்த இன்கிரிமெண்ட், இந்த சம்பளம்னு சொல்லி அவங்க தான் நம்ம மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறாங்கன்னா, நமக்கு நாமே ஏன் மகிழ்ச்சியை தீர்மானிக்கணும்? வெற்றி அடைந்தால்தான் மகிழ்ச்சின்றதுலாம் நம்ம வச்சுக்கூடாது. நான் மகிழ்ச்சியா இருக்கிறதே வெற்றியா? நம்ம எதுக்கு பிறந்தோம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும். அப்புறம் நிறைய சொல்லுவோம் இல்லையா, நான் மகிழ்ச்சியா இருக்கணும். ஃபிக்ஸ்ட். நம்ம என்ன பண்ணணும்? நான் மகிழ்ச்சியா இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? மகிழ்ச்சியை மறந்து விட்டு ஓடுறோம், சம்பாதிக்கணும்னு ஓடுறோம், படிக்கணும்னு ஓடுறோம். மெயின் சம்பாதனை. யார் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பாங்க? கடவுள் தான். அதனாலதான் அவர் எப்பவுமே டான்ஸ் ஆடின்னு இருக்காரு பாருங்க. ஆனந்த கூத்தனவன். போய் நீங்க நடராசரை பாருங்க, யாராவது சோகத்துல ஆடுவாங்களா? அதுவும் அவருடைய கூத்து என்ன? ஆனந்த கூத்து. சரி, கிருஷ்ணரை பாருங்க, அவரும் கோலாட்டம் ஆச்சுன்னு ஆடின்னு இருக்க மாதிரி தான் சொல்றாங்க. எப்பவும் புல்லாங்களை வச்சுன்னு ஊதின்னு மகிழ்ச்சியா இருக்காரு. நம்மளுடைய சாமிங்க தான் மகிழ்ச்சியா இருக்க மாதிரியே காட்டுவாங்க. அப்ப மகிழ்ச்சியாக இருப்பதுதான் இயல்பு, இறைவனின் இயல்பு. அவனுக்கு கவலையே கிடையாது. அப்ப நாமும் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருந்தா, ஒரு சிந்தனை பண்ணுங்க, நம்ம எப்ப துரோகம், கோபம், வஞ்சம், பொறாமை இதெல்லாம் எப்ப வரும் தெரியுமா? எப்ப வரும்? நம்ம கவலையா இருக்கும் போது இதெல்லாம் எட்டி பார்க்கும். பசங்களோட மூடு பார்த்து போய் சைன் வாங்கடா அப்படின்னு அம்மா. அப்பா மகிழ்ச்சியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, பையன் முட்டை வாங்கின்னு வருவான், பாப்பாரு, பரவாயில்லடா செல்லா போடு, நாளைக்கு வாங்க போ, அப்பா வாங்காத முட்டையா அப்படின்ட்டு அனுப்புவாரு. எப்ப? அவர் மகிழ்ச்சியா இருக்காரு. அப்பா நல்ல மூட்ல இருக்காரு போலுக்கு. அப்பா சரியான கோவத்துல இருப்பாரு. இல்ல ஏதோ ஒரு டென்ஷன் வீட்டுல, ஆபீஸ்ல நல்லா வாங்கன்னு வாங்கிட்டு வந்திருப்பாரு. இப்ப பையன் நீட்டுவான், 80 மார்க் இருந்தாலும் என்ன பண்ணுவாரு? கேட்க மாட்டாரு. ஒத்த அடிப்பாரா, திட்டுவாரா, தூக்கி அடிப்பாரா? ஏன்? அந்த கவலையும் கோபமும் சேர்ந்து யார் மேல காட்டுறதுன்னு தெரியாது. அப்ப அந்த மகிழ்ச்சி என்ன பண்ணுவங்கள நிதானிக்க வைக்கும், எல்லாருமே அன்பு காட்ட வைக்கும். அப்ப அந்த ஒரு பரவல் செய்யும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியா இருக்கணும் ஃபர்ஸ்ட். நீங்க கேட்கலாம், ஏமா கண்ணதாசன் ஒரு பாட்டுல போட்டு, பாம்பு கடிக்கையில் பாழ்மனம் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, இது மேல்புறத்தில் இனிப்பு கீழ்ப்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்புன்ட்டார். கண்ணதாசன் போட்டார். இதெல்லாம் எங்கேயாதான் இடுக்கன் வருங்கால் நகுகன்றாங்களே, முடியுமா? என்ன சொல்லுன்னா, இடுக்கன் வருங்கால் உட்காந்து சிரிக்க கூட வேண்டாம், துவண்டு போய் எல்லாரையும் துவளை வச்சிருவாங்க. நல்லா அவங்க சில பேரோட பழகினாலே நமக்கு பயம் வந்துடும். உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன்னு வச்சுங்க, ஜெயசா ஜுரம், கொரோனாவா இருக்குமா, பரவி ஏதோ ஒரு சின்னதா நீங்க சொல்லி பாருங்க. சரி, அவங்க சொல்லுவாங்க, இல்ல நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன், நல்லா இப்பதான் ஒருத்தர் தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாரு, அப்புறம் ஒண்ணும் இல்லை, நாங்க அதுக்கப்புறம் தான் பிரச்சனை. அதுலதான் ஆளாயிடாதீங்கன்றோம். பாத்துக்கலாம், கொரோனா அங்க பரவினே வருதான், பாத்துக்கோங்க. எங்க சில பேர் அந்த நெகட்டிவ் விஷயத்த அவ்வளவு அழகா நம்புவாங்க. இல்ல வராது, பண்ணாது, உங்களுக்கு ஒண்ணும் செய்யாதுன்றத நம்ப மாட்டாங்க. அது எப்படி? சோ அதுதான் சொல்கிறோம். நீங்கள் துன்பம் வரும்போது சிரிக்க கூட நான் சொல்லல, துவண்டு போறதுனால, இப்ப ஒரு கவலைப்படுறதுனால அந்த கவலை உங்களை விட்டு போகுமா? அந்த கவலை எல்லாருக்கும் பரப்புறோம் இல்லையா? இப்ப அதுதான் நம்ம முதலில் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க எதை வேணாலும் போய் அட்டன் பண்ணுங்க. எந்த ஒரு காரியம், ஒரு படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும், நீங்க சமைக்கிறதா இருக்கட்டும். இப்ப சமைக்கும் போது என்ன வருது பெண்களுக்கு? ஒரு அலுப்பு, சமைச்சினே இருக்க வேண்டியது. அப்போ என்னன்னா, நம்ம வீட்டுல சமையலுக்குரிய பொருள்லாம் இருக்கு. நிறைய பேருக்கு போர் இல்ல, மளிகை பொருள் வீட்டுல இல்ல, டப்பாலாம் காலியா இருக்கு. நம்ம வீட்டுல பாத்திர பண்டம் அவ்வளவு இருக்கு. இறைவன் நம்மள நல்லா வச்சிருக்காரு. எது கேட்டாலும் சமைக்கிறது நமக்கு முடியுது. நம்ம கையால சமைச்சு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு திடமா இருக்கும். இப்படி எப்பயாவது பாசிட்டிவா நினைக்க முடியுதா?
எல்லாத்துக்கும் அலுப்பு தான். வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கலன்னு வேலை கிடைச்சா 5 நாள் 6 நாள் வேலையை வச்சு சாகடிக்கிறாங்கப்பா. கிடைக்கலன்னா வேலை கிடைக்கலையே. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகலன்னா ஸ்கூலு வந்து டீச்சர் கிடைக்கலன்னா ஸ்கூலுக்கு இல்லைன்னா ஸ்கூல் வச்சா எப்பா பாரு ஸ்கூலு, ஹோம் ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கு. படிக்காம இருக்கும்போது தான் தெரியும் அவன்லாம் ஸ்கூலுக்கு போறானே நான் போக முடியலேன்னு. ஸ்கூலுக்கு அனுப்புனா இது சரி, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் சேர்ந்தா ஸ்கூல் லைஃப் தான்டா லைஃப் அப்படின்னுவாங்க. காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகும்போது நான் காலேஜ்ல இருந்தா பாரு லைஃப். எல்லாரும் இல்லைன்னு சொல்லுங்க. என் காலேஜ்ல இருக்கும்போது என்ன படிக்கிறது, என்னத்த காலேஜ் இது, என்ன இது. அதே காலேஜ் முடிச்சு எல்லாரும் சொல்லுவோம் செம்ம தெரியுமா என் ஸ்கூல் லைஃப். திரும்ப நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கூல்ல திரும்பி பார்க்காம எத்தனை பேர் போயிருக்கோம், நம்ம காலேஜ திரும்பி பார்க்காம எத்தனை பேர் போயிருக்கோம். அப்ப தெரியாது அந்த இனிமையான நினைவுகள் அதை முடிச்ச பிறகு. அப்போ இருக்கும் போதே பிரசன்ட்ல நம்மளால வாழ தெரியல. ஸோ பிரசன்ட்டை மகிழ்ச்சியா வாழுங்க. கடந்த காலம் முடியாது, எதிர்காலமும் மதில் மேல் பூனை, எது வேணாலும் நடக்கலாம். இப்ப நிகழ்காலம் அழகா இருக்கா, ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இனில இருந்து என்னன்ட்டு. நான் மகிழ்ச்சியா இருப்பேன், எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சுப்பேன். சுவாமிஜி சொல்லுவாங்க, இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம்னு. அவருடைய செல்வம் என்னவா, இன்முகம் எளிமை. அதற்கு ஒரு கதை சொல்லுவார், இன்முகம் ஒரு கதை சொல்லுவார். உங்க எல்லாருக்கும் கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, இணைய வழியில இருக்கவங்களுக்கு. என்னன்னா சுவாமி சொல்றாரு, இந்த இன்முகம் எவ்வளவு பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அந்த இன்முகமே இருக்கு. இன்முகத்தினால எல்லாவற்றையும் நம்ம சாதிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. ஒரு இனிமையா முகம் இருக்கவங்க ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கட்டுமே. நம்மளே யாராவது சிடுசிடுன்னு இருக்கவங்கிட்ட வியாபாரம் பண்ண போகுமா? ஐயா இருந்தாலும் சும்மா கத்துறாரு, அது விலை அதிகமா இருந்தா அவர் இனிமையா பேசுறாரு, அந்த கடைக்கு போலாம் வாங்க, போகுமா இல்லையா? அன்பா இருக்காங்க. ஒரு எந்த ஒன்றும் பாருங்கள், அன்பா உபசரிச்சு பாருங்க. அப்ப அந்த இன்முகம் என்பது வள்ளுவனே சொல்கிறார், முகத்தால் அமர்ந்து இனிது நோக்கி இன்சொல்லினதே அறம்னு ஒரு குறள் இருக்கு. அறம் என்றால் என்னன்னு வள்ளுவன் நிறைய இடத்துல விளக்கம் கொடுப்பார். அதுல இந்த விளக்கம் ஒண்ணு வேணாம், வரவங்க கிட்ட முகத்தால் அமர்ந்து இனிது நோக்குங்கள், அது இனிமையா பாருங்க, சொல்ல பேசுங்க, இவ்வளவுதான் பாரு. வரவங்க கிட்ட அன்பா பேசு, அன்பா பாரு, இனிமையா பாரு, இனிமையா பேசு. இது இருக்கா? அப்ப அந்த சொல்லுக்கு அருட்தந்தை ஒரு அழகா ஒரு கதை சொல்லுவார், ரொம்ப பாதிச்ச கதை. அவர் அப்பொழுது அந்த நெசவாளி, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு நெசவாளி, எங்க குரு ஒரு நெசவாளி, கூடுவாஞ்சேரியில இருக்காரு. அவர் சென்னை தண்டையார்பேட்டில தான் அப்பெல்லாம் வந்து அந்த நூல் அந்த கண்டுலாம் இருக்கு இல்லையா, நூல், அந்த நெசவாளிக்கு தேவையான நூல் கண்டுகள், அதை வந்து தண்டையார்பேட்டையில இருந்து வாங்கிட்டு போவார். அப்படி வாங்கிக்கிட்டு அவர் எக்மோர் ஸ்டேஷன்ல இருந்து தாம்பரம் போய், தாம்பரத்துல இருந்து பஸ் பிடிச்சி கூடுவாஞ்சேரி போகணும். இரவு ஒரு 6 மணிக்கு மேலதான் அவர் எக்மோர் ஸ்டேஷன் ஏறி இருக்காரு. தாம்பரம் போகும்போது 8க்கு மேல ஆயிடுச்சு. அப்பெல்லாம் ரொம்ப ஸ்லோவா தானே வண்டி போகும், ட்ரெயின். 8 மணி இரவு நேரம். அப்பெல்லாம் அவளுக்கு வெளிச்சம் கிடையாது. நான் சொல்றது ஒரு 1940 35 அந்த வருடம். அப்ப எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. சுதந்திரம் வருவதற்கு முன்பு வெளிச்சம்லாம் கிடையாது ஸ்டேஷன்ல. இப்ப இருக்க மாதிரி அப்படியே வெளிச்சம், இப்போ சில ஸ்டேஷன் எல்லாம் வெளிச்சம் இல்லை. அப்ப எவ்வளவு இருட்டு. 2 கைகளிலும் அந்த நூல் கண்டுக்கான எடை பயங்கர வெயிட். அந்த பேகை தூக்கிட்டு ஐயா ட்ரெயின்ல இருந்து இறங்கி நடக்க முடியாம நடந்து இப்ப பஸ் ஸ்டாப் போகணும், இரவு வேலை. அப்ப நடந்து போகும்போது யாரோ ஒரு மனிதனுடைய மலம் அதை மிதிச்சிட்டார். அவர் சொல்றாரு, மிதித்தவுடன் அவர் சொல்றாரு, ஒரு அருவருப்பான உணர்வு இருக்கும் தானே. அப்ப முகம்லாம் எப்படி சொனங்கும், எப்படி பண்ணுவோம். அந்த நேரம் கேமரா வச்சு நம்மளை காமிக்கணும், அஷ்ட குணல் ஆக்குவோம் இல்லையா, அப்படின்னு ஒரு கோபம் வரும். ஏன்னா வெயிட் வேற, அவர் சொல்றாரு வெயிட் வேற. இப்ப அஷ்ட கோணலாக மாறுகிறதாம். உடனே பாருங்க, அதான் மகான் ஞானம் அவருக்குள்ள இருந்து ஒண்ணு பேசுதான். எது? மலம் பேசுதான். நம்ம கிட்ட மனுஷங்களே பேசல. ஏன்னா பிரம்மம், பாரதியார் சொல்றாரு, கூலத்தினையும் மலத்தினையும் சங்கரா சங்கரா என்று பணிதல் வேண்டும். எதுடா பிரம்மம் இல்ல, எல்லாம் பிரம்மம் தானே. அப்ப அந்த மலம் பேசுனா, என்ன பார்த்து உனக்கு அப்படி அஷ்டகோணலா முகம் மாறுது? அது கேக்குதான் பாருங்க. நானும்
நலமிக்க மனமிக்க நறுமணம் மிக்க உணவாக இருந்தேன். காலையில உன்ன மாதிரி ஒரு மனுஷ பயம் சாப்பிட்டான் என்ன. நம்ம எப்ப சிந்திச்சிருக்கோமா? உன்னை மாதிரி ஒரு மனுஷன் சாப்பிட்டாயா இந்த கதியின் ஆளான. இது சிரிப்புக்கு நகைச்சுக்குரியது இல்ல. சிந்திச்சு பாருங்க. மனுஷன் ஒரு மாடு சாப்பிட்டா விட சாணின்னு அல்றங்க. மனுஷன் சாப்பிட்டது ஏதாவது அவன் போட்டது முடியுதா? எப்பயாவது சிந்திச்சிருக்கோமா மனிதன்? அப்போ உன்னை போல நான் உன்ன மாதிரி ஒருத்தன் சாப்பிட்டுதான் எப்படி ஆனன்னு அந்த மலம் பேசுதான். அது கூட பரவாயில்ல. அந்த மலம் ரெண்டாவது ஒண்ணு சொல்லுதான், பரவாயில்ல, ஓகே, இட்ஸ் ஓகே, என்ன இப்படி பண்ணிட்ட பரவாயில்ல. ஆனா ஒரு தொடர்ந்து 2 நாள் வெயில் அடிச்சா நான் தூய்மை ஆயிடுவேன். நீ எப்ப தூய்மை ஆவன்னு கேட்டுதான். அப்படியே சுவாமிஜி அந்த வச்சுட்டு அந்த மலத்தின் மீதே நான் பல நிமிடங்கள் நின்றேன். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணேன். அந்த மலத்தை பார்த்து என் முகம் ஏன் அப்படி ஆச்சு? என் முகம் ஏன் அவ்வளவு அஷ்டகோணல் ஆச்சு? நான் அப்படியே நின்று விட்டேன். இதான் மகான். எவ்வளவு சின்ன விஷயம், சின்ன அனுபவம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை சொன்னது. அன்று முதல் என் முகம் மாற்றம் ஏற்பட்டதே கிடையாது. எந்த சூழலிலும் எப்படிப்பட்ட எனக்கு பிடிக்காத அருவருப்பான இல்ல எனக்கு பிடிக்காத எத்தனை நடந்தாலும் என் முகத்தில் மாற்றத்தை நான் கொடுத்ததே இல்லை அன்று முதல்னர். ஏன்? எனக்கு மலம் பாடம் நடத்துச்சு. இப்படி எடுத்துக்கிட்டா அது மாதிரி அவர் வாழ்க்கையில நடந்திருக்கு. இது சொன்ன பிறகு இன்னொரு இடம் சொல்லுவாரு. இந்த முதல்ல உங்களுக்கு தெரியும், சென்னையில பூக்கடைன்னு ஒரு பகுதி, அங்கதான் பஸ் எல்லாம் கிளம்பும். சென்னை வாசிகளுக்கு தெரியும். இப்பதான் கோயம்பேடு போயிடுச்சு. அப்பெல்லாம் பூக்கடையில இருந்து பஸ் கிளம்பும். அப்ப ஐயா நல்ல வெள்ளை ட்ரெஸ், ஐயா வெள்ளை வேட்டி நல்ல பளிச்சுன்னு போட்டுக்கிட்டு பஸ் நம்பர் தேடிட்டு இருக்காராம். எந்த ஊருக்கோ போறதுக்கு பஸ் நம்பர் இப்படி தேடிட்டே இருந்திருக்காரு. ஒரு அம்மா பஸ்ஸுக்குள்ள இருந்து பேருந்துல இருந்து நல்ல வெத்தலை பாக்கு போட்டு குப்புன்னு அப்படியே துப்பி இருக்கு. முழுக்க எச்சில் அவருடைய ஆடை முழுவதும், முகத்திலையும் வழியுது. அவருடைய வெள்ளாடை முழுவதும் அந்த வெற்றிலை அந்த சாயம். நம்மள என்ன பண்ணுவோம்? முகம் எப்படி போயிருக்கும்? அந்த அம்மா ஒரு வழி இல்லையா, ஒன்னும் பண்ணல சுவாமிஜி. எந்த ஒன்றையும் காமிக்காம அவர் பாட்டு போய் பஸ்ஸை தேடுறாரு. முடியுமா? ஏன்? மலம் நடத்திய பாடம் அப்படியே அவர் அதை ஆக்கிட்டார். இந்த அம்மா பாக்குது, துப்பிட்டுமே ஐயோன்னு ஒளிஞ்சிருக்கலாம், இல்ல கொஞ்சம் கோவக்காரமா தான், என்ன இப்ப நான் துப்பும் போது இவன் வந்து நினைச்சிருக்கலாம், எப்படி வேணாலும் யோசிச்சிருக்கலாம் இல்லையா? அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கு. இவர் எதுவுமே சொல்லல, இவர் பாட்டு போய் தேடுறாருன்னு அந்த அம்மாவால தாங்க முடியல. இறங்கி போய், ஐயா கொடுங்கய்யா, நான் அங்க இருக்கிற குழால கழுவி தரேன். பரவாயில்லம்மா. ஐயா எச்சில் ஆயிடுச்சு ஐயா. பரவாயில்லம்மா. ஐயோ உடம்பெல்லாம் இப்படி எச்சிலா இருக்கே, வெள்ளையும் சொல்லியுமா இருக்கீங்களா? அந்த அம்மாவுக்கு தாளல. இவர் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, அந்த மன்னிக்க முடியும், எச்சிலா இருக்கேன்னாங்களாம். அப்ப சுவாமிஜி சொன்னாராம், இந்த உடம்பே என் தாயோட எச்சில் தானே. எப்படி அணுகுறாங்க பாருங்க. இந்த உடம்பே என் தாயோட எச்சில் தானே. இந்த உடம்பு என்னமா எச்சில் சொல்லணும்னா என்ன? அவர் சொல்றாரு, அந்த மலம் அன்று நடத்திய பாடம், அன்றிலிருந்து எனக்கு அந்த முகம் மாற்றம் நடந்ததில்லை. அதான் மகான்கள். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா விழிப்பு நிலை, நமக்கும் அந்த பண்பு இருக்கு. இப்ப நாமெல்லாம் இப்ப கேட்டோம்னா மௌனம் சொல்லும், அப்படி ஆகுது இல்ல. நம்ம நல்லவங்க, இதெல்லாம் வேலைக்காகாது. இந்த அம்மா உட்காந்து சொல்லுதுன்னு தோணுச்சுன்னா இன்னும் ஒரு 4-5 பிறவி கழிச்சு தோணும். இன்னைக்கே தோணுது, பாத்தியா சுவாமிஜி கிரேட். என்னைக்கோ ஒரு நாள் தோணிதான் ஆகணும் நமக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் தனிப்பெரும் கருணையின் அம்சம். இன்னைக்கே உங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே பதறி, இவ்வளவு கிரேட் இல்லை, நானும் இப்படி ஆகணும் அப்படின்னு தோணிடுச்சுன்னா இந்த பிறவில ஏதோ பல பிறவியா அடிப்பட்டு நொந்த ஆத்மாக்களுக்கு இந்த பிறவில அருட்தந்தையை கேட்கும்போது, மகான்களின் சரித்திர அனுபவங்களை கேட்கும்போது, வாழ்க்கை அனுபவங்களை கேட்கும்போது உலகமெல்லாம் புல்லரிக்குதா, கண்கள்ல இருந்து கண்ணீர் வருதா, ஆத்மா பண்பட்டுடுச்சு. அயராது விழிப்பு நிலை என்பார்கள். சோ அந்த விழிப்பு நிலையோடு இருந்து எனக்கு ஒரு துன்பம் வருமோ, என் தாயின் கருவுக்குள் இருக்கும் போதே என்னை பார்த்துக்கிட்ட சாமிக்கு இப்ப பார்த்துக்க தெரியாதா, என்னை துன்பப்பட விட்டுருவாரா அப்படின்னு ஒண்ணு மட்டும் எப்போ நினைச்சுக்கிட்டே இருங்க. எந்த கஷ்டம் வரும்போதும் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு கஷ்டத்தை பாதிக்க வருதுன்னா, அப்பா என் தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே பார்த்துக்கிட்ட ஆளாச்சு, நீ இப்ப என்னை விட்டுருவியா, என்ன பார்த்து அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த கஷ்டம் எப்படி
மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்துவிடும். இந்த எண்ணம் மட்டும் போதாது, எண்ணுகிற அளவுக்கு இறைவன் வந்து உதவுகிற அளவுக்கு உங்க மனம் என்னவா இருக்கணும்? தூய்மையானதாக, பரிசுத்தமானதாக இருக்கணும்.